இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு திரைப்பட விழாவிலே பேசிய நடிகர் கமலஹாசன், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் வெகு விரைவில் தமிழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு செல்ல இருக்கின்ற கமலஹாசன் ஒரு திரைப்பட விழாவிலே பேசுகின்ற பொழுது ஒரு பேச்சை, ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அது மிகவும் சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது. எங்கே, தமிழ்நாட்டிலா என்று கேட்டால் இல்லை, கர்நாடக மாநிலத்தில். கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் முதல் கொண்டு கர்நாடக மாநிலத்திலே இருக்கின்ற கன்னட வெறியர்கள் வரை கமலஹாசனுக்கு எதிராக கொக்கரிக்கிறார்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், கமலஹாசன் துக்லைக் என்கின்ற ஒரு திரைப்பட விழாவிலே கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது கன்னடம் தமிழ் மொழியிலிருந்து தான் பிறந்தது என்று ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை, மொழிகளின் பரிணாம வளர்ச்சியை பற்றி பேசியிருக்கிறார். அப்படி பேசி இருக்கின்ற கமலஹாசன் ஏன் அப்படி பேசினார் என்று கமலஹாசனுக்கு எதிராக கொக்கரிக்கிறார்கள். வரலாற்று உண்மை, மொழிகளின் பரிணாம வளர்ச்சி. இந்தியாவின் மூத்த மொழி மட்டுமல்ல, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழிதான். அதை பற்றி அம்பேத்கரே சொல்கின்ற பொழுது, இந்தியாவெங்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்றுதான் அவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்தியாவிற்கு உரிமை கொண்டாட வேண்டும், இந்தியாவிற்கு முழு உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் அது தமிழர்கள் மட்டும்தான். தமிழர்கள் என்கின்ற ஒரு தேசிய இனம்தான் இந்தியாவிற்கே உரிமை கொண்டாட முடியும் என்று ஒரு வரலாற்று உண்மையை மாமேதை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை தான் கமலஹாசன் பேசியிருக்கிறார். கமலஹாசன் இப்படி பேசியதற்குத்தான் கமலஹாசனுடைய திரைப்படத்தை நாங்கள் கர்நாடகாவிலே ஓட விடமாட்டோம், கமலஹாசனுடைய திரைப்படங்களை இனி கர்நாடகாவில் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சித்தாராமையா முதல் கொண்டு அந்த மாநிலத்திலே இருக்கின்ற கன்னட வெறியர்கள் வரை கமலஹாசனுக்கு எதிராக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன கமலஹாசன் சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டார். அதே கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த இன்னொரு நடிகை திவ்யா ஸ்பந்தனா என்பவர் என்ன சொல்கிறார், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு ஆகிய இந்த 5 மொழிகளும் திராவிட குடும்ப மொழிகள் என்கிறார். அதுவே தவறான கருத்து தான். திராவிட குடும்பம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அதை பற்றி வேறொரு காணொலியில் நாம் தெளிவாக பேசுவோம். இந்த மொழிகள் அனைத்தும் தென்னிந்திய மொழிகள். தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம், துளு இவையெல்லாம் தென்னிந்திய மொழிகள். இதில் முதலில் தோன்றிய மொழி தமிழ். தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது என்று அது சிவகாமியின் சபதம் என்கின்ற நாவலை எழுதிய அமரர் கல்கி அவர்களே, அந்த நாவலில் நர்மதை நதிக்கரையில் ஒரு 6 மாத காலம் தங்கியிருந்த 2ஆம் புலிகேசியின் படைகளும் அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களும் சேர்ந்து தமிழையும் 2ஆம் புலிகேசியின் தாய்மொழியும் கலந்து உருவான மொழி, அதுவும் ஹிந்தி மொழியும் சேர்த்து உருவான மொழிதான் கன்னடம் என்று அவரே சிவகாமியின் சபதம் என்கின்ற வரலாற்று புதின நாவலில் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? அவர் அந்த வரலாற்று புதின நாவலை எழுதி அரை நூற்றாண்டுகளை கடந்து விட்டோம். இன்றைக்கும் அந்த வரலாற்று புதின நாவலும் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து வஞ்சனை செய்து கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் இந்த கர்நாடகம் தான். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தர மறுக்கிறார்கள். காவிரி நீரை தர வேண்டும் என்று கேட்டால் கர்நாடகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களை தாக்கி இருக்கிறார்கள். தமிழகத்தின் மீது தொடர்ந்து அறிவிக்கப்படாத போரை இந்த கர்நாடகம் தான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கர்நாடகாவில் இன்றைக்கு தமிழ்தான் இந்தியாவின் ஏன் உலகத்தின் மூத்த மொழி என்று சொன்னால் இவர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? எங்களுடைய மொழியை நாங்கள் உயர்வாக பேசியிருக்கிறோம். வரலாற்று ரீதியாக ஒரு உண்மையை கமலஹாசன் பேசியிருக்கிறார். தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம், தமிழ் மொழியிலிருந்து கடைசியாக பிறந்ததுதான் மலையாளம், தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் தெலுங்கு, தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் துளுவம். இவையெல்லாம் ஒரே குடும்ப மொழிகள். இது திராவிட குடும்பம் இல்லை. இவையெல்லாம் ஒரே குடும்ப மொழிகள் என்று பேசினால் ஏன் கர்நாடகாவிலே இருப்பவர்களுக்கு மூக்கிலே கோபம் பொத்து கொண்டு வருகிறது? இல்லை, கன்னடம் தமிழ் மொழி இல்லை, மொழியில் இருந்து தோன்றவில்லை என்று வரலாற்று உண்மைகளை, வரலாற்று ஆதாரங்களை இவர்களால் வெளியிட முடியுமா? அதற்கான ஆராய்ச்சிகளை இவர்களால் வெளியிட முடியுமா? ஆனால் முடியாது. வேண்டுமென்றே திட்டமிட்டே தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கர்நாடகாவிலே திட்டமிட்டே தமிழர்கள் மீது ஒரு வஞ்சனையை, தமிழர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே கர்நாடகத்தின் முதலமைச்சரிலிருந்து அனைவரும் திட்டமிட்டே தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணதாசன்
கமலஹாசன் பேசியது 100% உண்மை. கமலஹாசனுக்கு இந்த விஷயத்தில் நாங்கள் முழு ஆதரவாக இருப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.